மீனா வீட்டில் இருக்கவங்களோட எதிர்ப்பை மீறி, அதாவது விஜயோட பேச்சை மீறி தான் இந்த எலெக்ஷனில் நின்று போட்டியிட்டு அந்த தேர்தலில் அவங்க வின் பண்ணவும் செஞ்சிடறாங்க. மீனாவுக்கு கிடைச்ச ஆதரவை நினச்சி முத்து, மீனா இப்படி அவங்க குடும்பத்து சம்மந்தப்பட்ட அத்தனை பேர் சந்தோஷப்படுறாங்க. மீனாவுக்கும் முத்துவுக்கும் இது ரொம்ப பெரிய சந்தோஷமாகவும் இருக்கு. அண்ணாமலையும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இப்போதான் எனக்கும் ரொம்ப நிம்மதியாக இருக்கு. யாரெல்லாம் மீனாவை ஏளனமாக பேசினாங்களோ, யாரெல்லாம் மீனாவால் இந்த தலைவர் பதவிக்கு வர முடியாதுன்னு சொன்னாங்களோ, அவங்க முகத்தில் கரிய பூசின மாதிரி இப்போ மீனா ஜெயிச்சிட்டா. எனக்கு அது போதும் பாமுத்து. சரி, சீக்கிரமா 2 பேரும் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அங்க அண்ணாமலை சொல்லிட்டு போனை வைக்க, என்ன விஜயா, எப்படியும் இந்த விஷயம் சிந்தாமணி மூலமாவே உனக்கு தெரிய வந்திருக்கும். சிந்தாமணி இந்த தேர்தலில் தோத்ததை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்ல. ஆமா, பெரிய தேர்தல் எலெக்ஷன், சிந்தாமணி விட்டு கொடுத்துதான் மீனாவே ஜெயிச்சிருப்பா அப்படின்னு சொல்ல, சிந்தாமணி விட்டு கொடுத்துதான் ஜெயிச்சிருப்பான்னு நீயே சொல்லிக்க வேண்டியதுதான். தேர்தலில் போட்டி போட்டு இங்கே மீனா ஜெயிச்சிருக்கான். அந்த சிந்தாமணி மக்களுக்கு நல்லது செய்கிறாளோ இல்லையோ, ஆனால் லஞ்சன்ற ஒரு பேரில் புடவை பணம்னு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு இருந்தா. ஆனால் மீனா மக்களுக்கு தேவையான சரியான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கான். என்றைக்குமே நல்லவங்களுக்கு நல்ல காலம் உண்டு. நிச்சயமாக மீனா இந்த பதவியில் இருந்து மக்களுக்கு நல்லது செய்வா. அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்குது. இனிமே மீனாவை பற்றி இந்த வீட்டில் தரைக்குறைவாக பேசவே கூடாது அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு போக, ச்சே, இந்த வீட்டில் இனி மீனாவோட ஆட்டம் தானா, அதை நடக்கவே விட மாட்டா இந்த விஜயா அப்படின்னு விஜயா ஒரு பக்கம் யோசனையில் இருக்காங்க. மீனாவும் முத்துவும் சத்யா, செல்வம், அவங்க ஃபேமிலியில் இருக்க சீதா, சந்திரா இப்படி எல்லாரும் ரொம்ப கொண்டாட்டமாக சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் சிந்தாமணி தேர்தலில் தோத்ததுனால, அந்த எலெக்ஷனில் தோற்று போனதுனால வேற வழி இல்லாத சிந்தாமணி மீனாவை நம்ம எதிரியை நம்மளை விட்டு போக வச்சா மட்டுமே தான் நாம் இந்த தொழிலை என்றைக்குமே நிலையாக நிற்க முடியும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து ஒரு ஆளை விட்டு மீனாவை கொலை பண்ணவும் முயற்சி பண்ணவும் செய்கிறாங்க. அதே போல தான் அந்த ஆளுமே மீனாவை இங்கே குத்தவும் செஞ்சிடறாரு. மீனா அதே இடத்துல கத்தி குத்துப்பட்டு சரிஞ்சு விடுக, சுற்றி இருக்க சத்யா, சீதா, செல்வம், முத்துன்னு அனைத்து பேரும் ஓடி வந்து இங்கே மீனாவை வந்துட்டு தாங்கி பிடிக்கவும் செய்கிறாங்க. முத்து தாங்கி பிடிக்க, டேய் உன்னை சும்மா விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்ல, மீனா உடனே முத்துவுடைய கையை பிடிச்சிக்க இறுக்கமாக பிடிச்சிட்டு அவரை விடவே இல்லை. மீனா உனக்கு ஒன்றும் இல்லை மீனா, சீக்கிரம்னு சொல்லிட்டு முத்து மீனாவை தூக்கிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. டாக்டர் என்னாச்சுன்னு பாருங்க டாக்டர், மீனாவை யாரோ கத்தியால் குத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்க, ஐயோ டாக்டர், முதல்ல என் ஒய்ஃபை என்னன்னு பாருங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முத்து போலீஸில் கம்ப்ளைண்ட்டையும் கொடுத்துட்றாங்க. இப்போ போலீஸ் வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி சம்மந்தப்பட்ட எல்லார்கிட்டையும் மீனா எலெக்ஷனில் நின்னது அந்த சிந்தாமணிக்கு தான் பிடிக்கல, சிந்தாமணியோடைய ஆட்களும் தான் இதுக்கு காரணம், சிந்தாமணி தான் இப்படியெல்லாம் செய்ய சொன்னது அப்படின்னு சொல்ல, வந்திருக்க போலீஸோ அந்த சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு, நீங்கள் ஒரு யூகத்தில் சொல்கிறதுனால யாரையும் என்னால் அரெஸ்ட் பண்ண முடியாது, யூகம் யூகமாக மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர இங்கும் இன்னுமே உங்கள் மனைவியை குத்துனவர் யாருன்னு கண்டுபிடிக்கவும் இல்லை. ஒருவேளை அவரே ஆஜரானாலும் ஏன் இதுக்காக பண்ணாருன்றதை அவர்கிட்ட கேட்டு மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு முன்பக முன்விரோதம் இருக்குன்றதுக்காக சிந்தாமணி செல்வாக்குலையும் வசதியிலையும் இங்கே பெரிய ஆள், மக்களுக்கும் உங்களை விட நிறைய நல்லதாக அவங்க செஞ்சுருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் அவங்கள வந்துட்டு நீங்கள் குறை சொல்கிறத எங்களால் ஏற்றுக்கவும் முடியாது. ஜஸ்ட் நாங்கள் வேணால் விசாரிக்க தான் முடியுமே தவிர அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம் முடியாது அப்படின்னு சொல்ல, என்ன சார் நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் வேதனைப்பட்ட நாங்கள் இந்த உண்மையை சொல்லும்போது அதை நீங்கள் ஏற்றுக்காம ஏன் சார் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, அண்ணாமலை முத்து வந்து சாந்தப்படுத்துகிறாங்க. முதல்ல டாக்டர் வந்து மீனாவுக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லட்டும், பிறகு நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லாங்க. அப்பா என்னப்பா நீங்கன்னு சொல்லிட்டு முத்து இங்கே அப்பாவை பார்த்து ரொம்பவே ஒரு மாதிரி வருத்தத்தோட பேச, உடனே அண்ணாமலையும் முத்துவை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. செல்வமும் சத்யா அதுக்கப்புறம் எல்லாமே இங்கே கண்களை இங்கே நிற்க, அக்காவுக்கு ஒன்றும் ஆகாது மாமான்னு சீதா வந்து சொல்கிறாங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு விஜயாவும் வந்து நிற்கிறாங்க. விஜயா அங்கே கண்ணாடி வழியா உள்ள இங்கே ஆப்ரேஷன்லாம் போயிட்டு அவங்களுக்கு வந்து நடந்துட்டு இருக்கத இங்கே விஜயா பார்க்கவும் செய்கிறாங்க. கண்ணாடி வழியாக பார்க்கும்போது அங்கே விஜயாவுக்கு கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிது. விஜயா நிற்கிறத பார்த்ததும், அம்மா இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, மீனா அந்த வீட்டை விட்டு இங்கே எப்போதும் எங்கேயும் போகக்கூடாது, வீட்டு வேலையை மட்டுமே தான் செய்யணும்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு அவள் அதை கூட செய்ய முடியாத நிலமையில வந்து படுத்திருக்கால, இனிமே அவளை உங்களுக்கு எப்படி பிடிக்கும், எப்போவுமே அவளை உங்களுக்கு பிடிக்காது, ஏற்கனவே
ஏற்கனவே தலைவர் பதவிக்கு நிற்கணும்னு சொன்னபோது கூட வேண்டாம் வேண்டாம்னு சொன்னீங்க. மீனாவுக்காக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்டு இதில் ஜெயிக்கணுன்றதுக்காக தானே சொன்னீங்க. நிச்சயமா சிந்தாமணி இதெல்லாம் செய்ய சொன்னது உங்களுக்கு தெரியாமல் இருக்காதுமா. நீங்கள் எல்லாம் தெரிஞ்சும் அமைதியாக தான் இருப்பீங்க அப்படின்னு முத்து சொல்ல, டே முத்து கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு அங்கே நிற்கிற ரவியும் ஸ்ருதியும் கூட்டிகிட்டு வந்து முத்துவை சமாதானப்படுத்தா முத்து ரொம்ப அழுகிறாங்க. ரவி தோல் மேலே சாஞ்சிக்கிட்டு, முத்து நீங்களே இப்படி உடஞ்சி போய் உட்காந்துட்டா எப்படி? மீனாவுக்கு எதுவும் ஆகாது, தைரியமாக இருங்க அப்படின்னு அங்கே ஸ்ருதியும் சொல்ல, விடமாட்டேன் அந்த சிந்தாமணியை விடமாட்டேன்னு சொல்ல, போலீஸே அவங்க பக்கம் பேசும்போது நம்ம என்னென்ன பண்ண முடியும்? ஒருவேளை அந்த கொலை பண்ண முயற்சி பண்ணவனே இங்கே வந்து உண்மையை சொன்னாலும் அவன் சிந்தாமணியை காட்டி கொடுக்க மாட்டான்ல அப்படின்னு ரவி சொல்ல, நீ சொல்கிறது எல்லாமே சரிதாண்டா. அந்த சிந்தாமணி செல்வாக்குலையும் பேர்லையும் புகழ்லையும் பெரிய ஒருத்தவங்க. கண்டிப்பாக தனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுல தெளிவாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது தான் நேராக இங்கே ரேகாவும் வராங்க. ரேகா அங்கே கத்தி குத்துப்பட்டு கிடக்கிற மீனாவை பார்த்ததும் கண்கள் இங்கே எப்படி நிற்க, சத்யா நானும் விஷயத்தை கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையுமே பண்ணது அந்த சிந்தாமணி தான். என் அக்காவை இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டு அவள் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்காங்களே தெரியல. இப்படிப்பட்ட ஒருத்தவங்களுக்கு தண்டனைன்னு ஒன்று கிடைக்காதா? போலீஸே கைக்குள்ளே போட்டுக்கிற இவங்களுக்கெல்லாம் தண்டனை இப்படி கிடைக்கணும். அங்கே ஒரு பக்கம் சந்திரா சொல்ல, கிடைக்கும் ஆண்டி, கண்டிப்பாக கிடைக்கும், அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, நீங்கள் ப்ராப்பராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு சந்திரன் கேட்க, ஆமாம்மா நீங்கள் முதல்ல இங்கே ஸ்டேஷனுக்கு போயிட்டு பாதிக்கப்பட்ட இந்த முத்து அண்ணனை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, கம்ப்ளைண்ட் கொடுத்தா எல்லாம் சரியாயிடுமான்னு அங்கே முத்து கேட்குறாங்க. சரி ஆகுன்ற நம்பிக்கையோட நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க. முத்துவும் அங்கே ரவியும் அதே நேரத்தில் சத்யாவும் முத்துவை கூட்டிக்கிட்டு சமாதானப்படுத்தி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வராங்க. என்னம்மா நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்லே, நான் அவங்கள தனியாக கூப்பிட்டு விசாரிக்கிறேன்னு, அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன அவசரம்? கத்தி குத்து பட்டு கிடக்கிற உன் பொண்டாட்டிக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நல்லா தானே இருக்கா? அவள் என்ன செத்தா போயிட்டா அப்படின்னு அங்கே போலீஸ் கேட்கும்போது முத்து கோவத்தில் அடிக்க கையை ஓங்கிடுறாங்க அந்த போலீஸை. நானும் பூனா போகுதேன்னு பார்த்தா என்னுடைய மனைவியை பற்றி இவ்வளோ மோசமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இங்கே முத்து சொல்லும்போது, என்ன சார் என்ன நடத்திட்டு இருக்கீங்க? இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் முறைப்படி விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ யாருமான்னு அங்கே ரேகாவை பார்த்து கேட்க, நான் யாராக வேணாலும் இருந்துட்டு போகிறேன், ஆனால் சட்டம் உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும். சட்டத்தை மதித்து நடக்கிறவங்களா நீங்கள்? இல்லை உங்களை விட பெரிய அதிகாரியை போய் நாங்கள் பார்க்கணுமான்னு அங்கே ரேகா கேட்கும்போது, அவர் வந்துட்டு நீ எந்த இடத்துல எந்த அதிகாரியை வேணாலும் போய் பாருங்க, ஆனால் நான் சொன்னது தான் அவங்களும் சொல்வாங்க அப்படின்னு சொல்ல, சரிங்க சார் நீங்கள் சொல்கிறத தான் அவங்களும் சொல்கிறாங்களா, இல்லை அவங்க ஒரு முடிவெடுத்து உங்களை இந்த வேலையை விட்டே தூக்குறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, என்னம்மா என்ன மிரட்டியா? இங்கே இருக்க கேஸ் முழுக்க உன் பேரில் போட்டு உன்னையே இப்போ என்னால் உள்ள தள்ள முடியும் அப்படின்னு சொல்ல, சார் நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து நீங்கள் பேசின எல்லாமே என்னுடைய ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் ஒரு பட்டனை அழுத்தினா போதும், இங்கே பொதுமக்கள் கிட்ட போலீஸாருக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்றது மக்கள் முழுக்க இங்கே சோசியல் மீடியாவில் மொத்தமாக பார்ப்பாங்க. அப்போது இங்கே நடந்த விஷயம் வெளிச்சமாக எல்லாருக்குமே போய் சேரும். என்ன சார் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா மிரட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம், அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அங்கே போலீஸை பார்த்து ரேகா கேட்குறாங்க. ரேகா கேட்குற கேள்வியெல்லாம் சரிதான்ற மாதிரி சத்யா, ரவி அப்புறம் முத்துன்னு 3 பேருமே பார்த்துக்கிட்டு இருக்க. ரேகா சொல்கிறாங்க, அந்த சிந்தாமணி மேலே நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க? ஏன் சிந்தாமணி உங்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தாமணிக்கிட்டேருந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிந்தாமணியோடைய வீட்டுக்கு போகும்போது வாங்கின பணம் அதை தான் இங்கே தான் ஃபோனில் வீடியோவாகவும் எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு நிமிஷம் நீங்களே இங்கே பாருங்கள் சார்னு தான் ஃபோனில் இருக்க வீடியோ எடுத்து காட்டுறாங்க. சிந்தாமணி கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் இந்த கேஸ் எடுக்க மாட்டீங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வேறு யாரோ ஒருத்த பொண்ணு கிடையாது, சிந்தாமணியுடைய பொண்ணு தான். எங்கள் அம்மா எனக்கு எதிராகவே எங்கள் அம்மா என்ன தப்பு பண்ணாலும் பொறுத்து போயிட்டுருக்க பொண்ணு நான் கிடையாது. தப்பு பண்ணாதுக்கான தண்டனை கிடைச்சே ஆகணும். கூடவே நீங்கள் அந்த தண்டனையை சேர்த்து அனுபவிங்க. நீங்களே இப்போ போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு வரீங்களா, இல்லை நானே இங்கே வேலையிடம்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேரையும் ஒன்றாவே உள்ள தள்ளட்டுமான்னு அங்கே ரேகா கேட்கும்போது போலீஸ் அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. எங்கள் அம்மா தான் ஆட்களை விட்டு மீனாவை கொலை பண்ண சொன்னாங்க, அதுக்கான ஆதாரம் கூட என்கிட்ட இருக்குது. எங்கள் அம்மாவோடைய ஃபோன்லேருந்து எல்லாத்தையுமே நான் எடுத்திருக்கேன், பார்க்குறீங்களான்னு அதையும் கொடுக்கேன். அந்த போலீஸ் வந்துட்டு அதிர்ச்சியில் வரைஞ்சபடி நிற்கவும் செய்கிறாரு. இந்த நிமிஷமே அவங்க இங்கே ஸ்டேஷனுக்கு வந்தாகணும், இல்லைனா அப்படின்னு சொல்ல உடனே அவர் பயந்து போயிட்டு இங்கே கான்ஸ்டபிள் ஏட்டன் எல்லாருமே அனுப்பி உடனே அங்கே இருக்க அந்த சிந்தாமணியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரவும் செய்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முத்துவுக்கும் ரவிக்கும் சத்யாவுக்கும் அதண்டு போக, நீ சிந்தாமணியுடைய பொண்ணா அப்படின்னு முத்து ஒரு கோவத்தோட பார்க்க, ஆமாம் நான் சிந்தாமணியுடைய பொண்ணு தானே தவிர என்னுடைய குணம் அவங்கள போல இருக்கவே இருக்காது.
அம்மாவாகவே இருந்தாலும் தப்புனா அது தப்பு தான். அதுக்கு நான் பயப்பட போகிறதே இல்லை. அவங்க செஞ்சுக்க தப்புக்கு தண்டனையா இது கிடைச்சே ஆகணும். நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் வேணாலும் கொடுங்க, அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதும் கிடையாதுன்னு ரேகா சொல்லும்போது சத்யாவும் பார்க்குறாங்க. ரவி உடனே சத்யா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் சொல்கிறாங்க, என்னதான் இந்த பொண்ணுகிட்ட ஆதாரம் இருந்தாலும் தம்மாவுக்காக அதை மறைக்காம அம்மா செஞ்சதே தவறுன்னு சொல்லி இங்கே வந்து நிற்கும் போதே இவங்க எவ்வளோ நேர்மை ஆனவங்கன்னு தெரியுது. இங்கே நமக்கு தேவை நியாயம், அந்த சிந்தாமணிக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை. இனிமே அவங்க எந்த தேர்தலையும் எப்போதுமே போட்டியிடக்கூடாது அப்படின்னு ரவி சொல்ல, ஆமாம் சார், ஆமாண்டா ரவி, நீ சொல்றது சரிதான். இனி சிந்தாமணிக்கு இருக்க பேரு புகழ் பணம் அதிகாரம் இது எல்லா சாம்ராஜ்யத்தையும் இத்தோட நான் முடிக்க போறேன்னு முத்துவும் சொல்றாங்க. இதை கேட்ட ரேகாவும் அமைதியாவே பார்த்துட்டு நிற்கிறாங்க. சிந்தாமணியை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து போலீஸ் கையும் களமா கொண்டு வந்து நிப்பாட்டவும் செய்ய சிந்தாமணிக்கு அப்பதான் தெரியுதா தான் பொண்ணாலதான் ஜெயிலுக்கு வந்திருக்கோன்னு. ரேகா, நீ இவங்க கூட சேர்ந்துட்டியான்னு சொல்ல, நான் எப்போதும் யார் கூடயும் சேரலாமா? உண்மை நியாயம் நேர்மை இது எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் என்னால் நிற்கவும் முடியும். உங்களை நான் இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தின இடம் இதுவாக தான் இருக்கு. ஏன்னா நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த பல பாவங்களுக்கு இதுதான் தண்டனையும் கூட அப்படின்னு ரேகா சொல்லிட்டு, இனிமே உங்களை அம்மான்னு கூப்பிட கூட எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு ரேகாவும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப முத்து சத்யா ரவி 3 பேருமே அந்த சிந்தாமணியை பார்த்து, மீனாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆணிச்சு நீ உயிரோடவே இருக்க மாட்டேன்னு மிரட்டிட்டு தான் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவள் ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டான்னு சொல்லும்போதான் முத்துவுக்கே ஒரு பெரிய நிம்மதியும் வருது.